ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறோம். ட்ரெயினில் போகிறதுனால ஒரு சிம்பிள் லெமன் ரைஸ் லைட்டாக. ஸோ அதுக்கு எண்ணெய் காஞ்சாச்சு, கடுகு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடலை, ஸோ கடலைப்பருப்பு, கடலை, மிளகா வத்தல், பச்சை மிளகா, லாஸ்ட்டில் கொஞ்சம் கேஷ்யூ போட்டு வறுத்து லைட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அது. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி. தாளிச்ச வாசனை பிரமாதமாக இருக்குது. இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கோம். வழியில் சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வழியில் வாங்கி சாப்பிட்றது எங்களுக்கு அத்தனை பிடிக்காது. ஸோ கையிலேயே எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறது. இதெல்லாம் ஈஸி டு மேக், ஈஸி டு ப்ரிப்பேர் அண்ட் லைட் ஆன் த ஸ்டமக். ஸோ ட்ரெயினில் ஏறியாச்சு. இப்போது கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு ½ hour இருக்கு. இதுதான் ஏலகிரி மலை ட்ரெயின்லேருந்தே தெரியறது. ஸோ இப்போ ஜோலார்பேட் ஜங்ஷனை கிட்ட வந்துட்டுருக்கோம். ஜோலார்பேட் ஜங்ஷன் ரொம்ப முக்கியமான ஜங்ஷன். அங்கே நிறைய ட்ரெயின்ஸ் கன்வர்ஜ் ஆகும். அங்கே தான் எங்கள் ட்ரெயினும் நிற்கும். அங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு மலை ஏறி போனோம். ஸோ இங்கே ட்ரெயின் 3 நிமிஷம் தான் நிற்கும். இறங்கியாச்சு. இப்போ ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம் வெளியில் போய். மலை ஏறத்தை 14 ஹேர்பின் பென் இருக்கு. அதில் இப்போ தான் 3 ஆயிருக்கு. ஸோ இன்னும் 11 ஹேர்பின் பென் தாண்டி மேலே போனோம். ஸோ பெங்களூரில் எலுமிச்சம்பழ சாதம் பேக் பண்ணதுலேருந்து இப்போ ஏலகிரி கிச்சனில் சுட சுட ஃபில்டர் காஃபி குடிச்சிட்ருக்கோம். சேர்ந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ இந்த பயணம் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. டபுள் டெக்கர் ஒரு 2 hours and 15 minutes தான் ஆறுது ஆக்சுவலி. ஸோ அந்த ட்ரெயின் ஜேர்னி டைம் ஆனால் ஒரு 3-4 minutes தான் நிற்கும் ஜோலார்பேட்டில். அப்புறம் சென்னைக்கு ப்ரொசீட் பண்ணோம். அங்கேருந்து நம்ம தெரிஞ்ச ஆட்டோ ஒரு ஒருத்தர் கூட்டின்னு போனார் மேலே. ஸோ அந்த மாதிரி சேர்ந்தாச்சு. வேறு யார் வந்தாலும் அந்த மாதிரி ஆட்டோ எடுத்துகிட்டு வரலாம், சேஃப் தான். ஸோ இல்லைன்னா டாக்ஸி இது மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆட்டோ தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா யாராவது தெரிஞ்சு வந்தால் அவங்கள கூட்டின்னு வந்தால் அதுவும் சரியாக இருக்கும். ஸோ இந்த சின்ன பயணம் பற்றி ஒரு சின்ன வீடியோ. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க.